நாடாளுமன்றத்தில் நாளை தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் எந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது, என்ன ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். தொகுதி மறு வரையறை செய்யக்கூடிய மசோதாவை நாளை தினம் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய தொடர்பாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகாக தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரை என்பது நாடாளுமன்றத்தில் திமுக எவ்வாறு தமிழ்நாட்டுக்கான நலன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொகுதி வரையறை குறித்தான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் தற்பொழுது மாவட்ட செயலாளர் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது தேர்தல் களத்தில் சுற்றுப்பயணத்தில் பரப்புரை செய்து வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இந்த விவகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தற்போது இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலிருந்து கூடுதலாக நமக்கு தொகுதிகள் கிடைக்காமல் 11 தொகுதிகள் வரையும் குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக திமுக கூறுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசு என்பது 2011 சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை அடிப்படை மக்கள் தொகை அடிப்படை மட்டுமின்றி தற்போது உயர்த்தப்படக்கூடிய எண்ணிக்கையில தற்போது தமிழ்நாட்டிற்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கிறதோ அதே விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்யப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இருவேறு கருத்து முரண்பாடு இருக்கக்கூடிய சூழலில் திமுகவினர் மக்களிடம் இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை என்பது செய்யப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவிலான பாதிப்புகள் இருக்கும் என்பதை தேர்தல் பரப்புரையின் போதே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சொல்ல வேண்டும் என்பதை அறிவுறுத்தலாக வழங்குவதற்காகவே இந்த மாவட்டத்தில் கூட்டம் காணொலி வாயிலாக அவசரமாக கூட்டப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கூட்டத்துக்கு பிறகான அதிகாரப்பூர்வமாக என்ன ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்தான அறிவிப்புகள் வெளிவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.